ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் மாம் போர்ட்ஃபோலியோ. செல்லோ வேர்ல்டு லிமிடெட் IPO அக்டோபர் 30 ஓப்பன் ஆக போகுது. ஸோ இந்த கம்பெனி பற்றிய டீட்டெயில்ஸை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். மேக்ஸிமம் எல்லாருக்குமே இந்த செல்லோ அப்படின்ற பிராண்டு தெரிஞ்சிருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. 1962லேயே இந்த பிராண்டை பில்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. செல்லோ பிராண்ட் பார்த்தீங்கன்னா 3 கேட்டகரியில் இருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா கன்சியூமர் ஹவுஸ்வேர், ட்ரிங்க் வேர், டின்னர் வேர், லஞ்ச் பாக்ஸஸ், ஜார் அண்ட் கண்டெய்னர்ஸ், பேக் வேர், கிச்சன் அப்ளையன்சஸ், குக் வேர், கிளீனிங் சப்ளைஸ் இது மாதிரியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யூனோ மேக்ஸ் அப்படின்ற ஸ்டேஷ்னரி பென் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸ் ஆனது. இந்த யூனோ மேக்ஸ் அப்படின்ற பிராண்டில் பென் வந்து செல் பண்ணிகிட்ருக்காங்க. ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் எல்லாமே செல் பண்ணிகிட்ருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா செல்லோ அப்படின்ற பிராண்டிலேயே ஃபர்னிச்சர்ஸும் செல் பண்ணுறாங்க. அதாவது கிட்ஸ் கலெக்ஷன், டைனிங் டேபிள், சேர்ஸ், டேபிள்ஸ், சென்டர் டேபிள் இது மாதிரி ஃபர்னிச்சர்லேயும் இருந்திருக்காங்க. அண்ட் அலைடு ப்ராடக்ட்டும் பிளாஸ்டிக் டேபிள்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இதில் அவைலபிளாக இருந்துகிட்ருக்கு. ஸோ இதில் டேபிள்ஸ் அண்ட் கன்சியூமர் ஹவுஸ்வேர் பார்த்தீங்கன்னா செல்லோ அப்படின்ற பிராண்டிலையும், ஸ்டேஷ்னரி பார்த்தீங்கன்னா யூனோ மேக்ஸ் அப்படின்ற பிராண்டிலையும் செல் பண்ணிகிட்டு இருக்காங்க. செல்லோ பார்த்தோன்னா கன்சியூமர் வேர் செக்மெண்ட்டில் 8% ஆஃப் மார்க்கெட் ஷேரை நம்ம இந்தியாவில் வச்சுருக்காங்க அப்படின்றது பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு தான். அது மட்டும் இல்லாமல் நல்ல டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க்கும் இருக்குங்க. 15,891 ஸ்டாக் கீப்பிங் யூனிட்ஸ் நம்ம இந்தியாவில் வச்சுருக்காங்க ப்ராடக்ட் கேட்டகரி வைஸ். ஸோ இவர்களுடைய ப்ராடக்டை 3 கேட்டகரிஸாக பிரிக்கலாம். கன்சியூமர் வேர், ரைட்டிங் இன்ஸ்ட்ருமெண்ட் அண்ட் ஸ்டேஷ்னரி, மவுல்டட் ஃபர்னிச்சர் அண்ட் அலைடு ப்ராடக்ட். ஸோ இதில் கன்சியூமர் ஹவுஸ்வேர்லேருந்து தான் அரவுண்ட் 66% ஆஃப் ரெவன்யூ கிடச்சிட்ருக்கு. ரைட்டிங் இன்ஸ்ட்ருமெண்ட் அண்ட் ஸ்டேஷ்னரியிலேருந்து அரவுண்டு 16% ஆஃப் ரெவன்யூ கிடச்சிட்ருக்கு. மவுல்டட் ஃபர்னிச்சர் அண்ட் அலைடு ப்ராடக்ட்லேருந்து அரவுண்டு 18% ஆஃப் ரெவன்யூஸ் கிடச்சிட்ருக்கு. ஸோ இதில் இந்த மவுல்டட் ஃபர்னிச்சர் அண்ட் அலைடு ப்ராடக்டோட கம்பெனி நேம் அப்படின்னு பார்த்தோன்னா விம் பிளாஸ்ட். இது வந்து செல்லோ பிராண்டோட சப்சிடரி கம்பெனி தான். இந்த விம் பிளாஸ்ட் லிமிடெட் பார்த்திங்கன்னா நம்ம BSEயில் ஆல்ரெடி லிஸ்ட் ஆகியிருக்கிற ஒரு கம்பெனிங்க. அரவுண்டு 690 ரூபா அப்படின்ற ரேஞ்சில் இந்த விம் பிளாஸ்ட் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. BSEயில் மட்டும், NSEயில் லிஸ்ட் ஆகலை, ஒன்லி BSEயில் மட்டும். ஓகேங்க, நெக்ஸ்ட் இவர்களுடைய ஃபைனான்ஷியல்ஸ் பார்க்கலாம். ரெவன்யூ ஒரு வருஷமும் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. சூப்பர் தான். ப்ராஃபிட்டும் பார்த்தோம்னா ஒரு வருஷமும் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. கடன் அப்படின்னு பார்த்தோன்னா ஜூன் 2023 329 கோடி கடன் இருக்குது. ஏர்னிங் பர் ஷேர் 2023 மார்ச் படி பார்த்தோன்னா 13 ரூபா 65 பைசா. நெட் அசெட் வேல்யூ 34 ரூபா 14 பைசா. ரிட்டர்ன் ஆன் நெட்வொர்த் 23.17%. ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு 44.48%. டெப்ட் டு ஈக்விட்டி 0.57 இருக்குது. ஓவராலாக ஃபைனான்ஷியல்ஸ் ஓகே அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பியர் கம்பெனிஸை கம்பேர் பண்ணி பார்க்கலாம். போரோசி லிமிடெட், கேம்லின், லா ஒப்பலா, ஸ்டவ் கிராஃப், TTK பிரஸ்டீஜ், லிங்க் லிமிடெட், ஹகீன்ஸ் குக்கர்ஸ். ஸோ இந்த கம்பெனிஸ் எல்லாமே RHPயில் கொடுத்துருக்காங்க லிஸ்டட் பியர்ஸாக. இதில் ரிட்டர்ன் ஆன் நெட்வொர்த் வைஸ் கம்பேர் பண்ணுறப்ப ரொம்ப ஹையஸ்ட் ரிட்டர்ன் ஆன் நெட்வொர்த் இருக்கிறது ஹகீன்ஸ் குக்கர். ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம செல்லோ வேர்ல்டு தான். PE மல்டிபிள் அப்படின்னு பார்த்தோன்னா ரொம்ப ஹையஸ்ட்டாக 57.97 இருக்காங்க கேம்லின்னு. லோவஸ்ட் அப்படின்னு பார்த்தோன்னா லிங்க் லிமிடெட் இருக்காங்க. ஸோ இந்த IPO வர்ற செல்லோ வேர்ல்டோட PE மல்டிபிள் அப்படின்னு பார்த்தோன்னா 47.4 வருது. ஆனுவலைஸ்டு PE 2024 ஆனுவலைஸ்டு அப்படின்னு பார்த்தோன்னா 44 வருது. ஸோ ஆஃப்டர் IPOவும் இந்த 47 PEயில் தான் IPO இருப்பாங்க. ஏன்னா வந்து ஃப்ரெஷ் இஷ்யூ கிடையாது, எல்லாமே ஆஃபர் ஃபார் சேல் தான் அப்படின்றனால இதே PEயில் தான் வந்து ஆஃப்டர் லிஸ்டிங்கும் இந்த ஷேர் ப்ரைஸில் இருந்தால் இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ பியர் கம்பெனிஸை கம்பேர் பண்ணும்போதும் ஓகே அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். இந்த வேல்யூஷன்ஸ் வந்து பியர் கம்பெனிஸும் இதுவும் ஈக்குவலாக இருக்குது அப்படின்றனால ஃபுல்லி ப்ரைஸ்டு அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். ஓகேங்க, நெக்ஸ்ட் IPO டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். IPO ஓப்பன் ஆகுறது அக்டோபர் 30, க்ளோஸ் ஆகுது நவம்பர் 1. ஃபேஸ் வேல்யூ 5 ரூபா. IPO அப்பர் ப்ரைஸ் பேண்ட் 648 ரூபா. ஒரு லாட் அப்படிங்கிறது 23 ஷேர்ஸ். லிஸ்ட் ஆக போகிறது NSE and BSEயில். டோட்டல் இஷ்யூ சைஸ் 1900 கோடி. எல்லாமே ஆஃபர் ஃபார் சேல் தான். ப்ரமோட்டர் தான் அவர்களுடைய ஷேர்ஸை செல் பண்ணுறாங்க. எம்ப்ளாயீஸ்க்கு டிஸ்கவுண்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஒரு ஷேருக்கு 61 ரூபா அப்படின்ற மாதிரி. ஓகேங்க, ரீட்டைல் ரிசர்வேஷனாக 35% ஒதுக்கியிருக்காங்க. இந்த ஆஃபர் ஃபார் சேல் இருக்கிற அமௌண்ட் ஃபுல்லாத்தையும் 35% ரீட்டைல் ரிசர்வேஷன். பேசிஸ் ஆஃப் அலாட்மெண்ட் வருது நவம்பர் 6. அலாட் ஆகலைன்னா ரீஃபண்ட் ஆகிறது நவம்பர் 7. ஷேர்ஸ் டிமேட் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிறது நவம்பர் 8. லிஸ்ட் ஆக போகிறது நவம்பர் 9. இந்த IPOவில் அப்ளை பண்ணுறதுக்கு மினிமமாக நமக்கு 14,904 ரூபாய் தேவைப்படும். ஓகேங்க, நெக்ஸ்ட் கிரே மார்க்கெட் ப்ரீமியம் பார்க்கலாம். 25 அக்டோபர் அன்றைக்கி 95 ரூபா அப்படின்ற மாதிரி கிரே மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஆக்சுவலி இன்றைக்கி 26 வந்துருச்சு. ஆனால் வந்து 26 அன்றைக்கி கிரே மார்க்கெட் அப்டேட் எதுவுமே இல்லை. மேபி செகண்டரி மார்க்கெட் ரொம்ப 2-3 நாளாகவே ரொம்ப டவுன் ட்ரெண்டில் இருக்குது
அப்படின்றனாலேயே கிரே மார்க்கெட்டில் வந்து ட்ரேட் நடக்காமல் இருந்திருக்கலாம். 25th வரைக்கும் தான் நிறைய வெப்சைட்டில் அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ 95 ரூபீஸ் அப்படின்னு பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 14% ப்ரீமியமில் கிரே மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ரிஜிஸ்டார் அப்படின்னு பார்த்தோன்னா லிங்க்இன் டைம் இந்தியா பிரைவேட் லிமிடெட். நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாதவர்கள் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க IPO பற்றிய அப்டேட்ஸ்க்காக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லாங் டேர்முக்கு என்னோட வியூ பார்க்கலாம். ப்ரமோட்டர் ஹோல்டிங் பிஃபோர் IPO 100% ஹோல்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஆஃப்டர் IPO 91.8% ஹோல்ட் பண்ணி வச்சுருக்க போகிறாங்க. எல்லாமே ஆஃபர் ஃபார் சேல் தான். ப்ரமோட்டர் தான் அவங்களோட ஷேர்ஸை வந்து செல் பண்ணுறாங்க. ஃபைனான்ஷியல்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா நல்லா குட்டாக தான் இருக்குது. சூப்பர் அப்படின்னு எடுத்துக்கலாம். கடன் கொஞ்சம் இருக்குது, மேபி அது ஓகே தான். பிஸ்னஸ் அப்படின்னு பார்த்தோன்னா கன்சியூமர் ஹவுஸ்வேர், ஸ்டேஷ்னரி, பிளாஸ்டிக் ஃபர்னிச்சர் பிஸ்னஸ் இது மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த பிளாஸ்டிக் ஃபர்னிச்சர் விம் பிளாஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி லிஸ்டான கம்பெனி, BSEயில் லிஸ்டான கம்பெனி. கன்சியூமர் ஹவுஸ்வேர்லேருந்து தான் அதிக பர்சன்டேஜ் ஆஃப் ரெவன்யூஸ் இவங்களுக்கு கிடச்சிட்ருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஆனுவலைஸ்டு பார்த்தோன்னா 44 PEயில் தான் IPO வர்றாங்க. ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு வந்து மற்ற எல்லா பியர்ஸை கம்பேர் பண்ணும்போதும் இந்த செல்லோ வேர்ல்டுக்கு தான் அதிக ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு இருக்குது அப்படின்றது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் தான். ஓகேங்க. ஸோ ஒரு செக்மெண்ட்லேயும் ப்ராடக்ட் கேட்டகரியிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு பிராண்ட் வச்சுருக்காங்க. கன்சியூமர் ஹவுஸ்வேர்லையும் பிளாஸ்டிக் ஃபர்னிச்சர்லையும் செல்லோ, ஸ்டேஷ்னரியில் பார்த்தீங்கன்னா யூனோமேக்ஸ். ஓகேங்க. காம்படிட்டர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா போரோசில், கேம்லின், ஸ்டவ்கிராஃப்ட், ஹகின்ஸ், TTK பிரஸ்டீஜ் இது மாதிரி இருக்காங்க. வேல்யூஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பியர் கம்பெனிஸை கம்பேர் பண்ணும்போது ஃபுல்லி ப்ரைஸ்டு அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ எல்லா பேராமீட்டர்ஸுமே ஃபுல்ஃபில் ஆகியிருக்கு அப்படின்றனால லாங் டேர்முக்கு ஓகே அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஷார்ட் டேர்ம் ஆர் லிஸ்டிங் கெயின் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம எப்போவுமே சொல்கிற மாதிரி செகண்ட் டே அன்னைக்கு ஈவினிங் வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். IPO சப்ஸ்கிரிப்ஷன் ஓப்பன் ஆகிட்டு, தட் மீன்ஸ் 31 அக்டோபர். அந்த டைமில் சப்ஸ்கிரிப்ஷன் ஸ்டேட்டஸ், புரோக்கர்ஸ் ரெக்கமெண்டேஷன், ஆங்கர் புக், கிரே மார்க்கெட் ப்ரீமியம் அண்ட் செகண்டரி மார்க்கெட் கண்டிஷனை பொறுத்து ஷார்ட் டேர்ம் ஆர் லிஸ்டிங் கெயினுக்காக அப்ளை பண்ணுறவர்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா செகண்டரி மார்க்கெட் வந்து ரொம்ப ரெட்டில் தான் இருக்குது, ஃபியர்ஃபுல்லாக தான் இருந்துகிட்ருக்கு. இப்போ IRM எனர்ஜி கூட பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்டில் தான் லிஸ்ட் ஆச்சு. ஸோ ஷார்ட் டேர்ம் ஆர் லிஸ்டிங் கெயினுக்காக குயிக்காக அமௌண்ட் தேவைப்படுறவங்க கண்டிப்பாக வந்து கொஞ்சம் இந்த மார்க்கெட்டில் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. பட் 31 அக்டோபருக்குள்ளே இந்த சென்டிமெண்ட் மாறுச்சு அப்படின்னா அந்த டைமில் வந்து நம்ம டிசைட் பண்ணிக்கிறது நல்லது. இப்போ வரைக்கும் கிரே மார்க்கெட்டில் டிமாண்ட் 95 ரூபீஸ், தட் மீன்ஸ் 14% அப்படின்ற மாதிரி இருக்குது. பட் இப்போ செகண்டரி மார்க்கெட் டவுன் அப்படின்றனால கிரே மார்க்கெட் ப்ரீமியம் எந்த அப்டேட்டும் வரல. இது ப்ரீவியஸ் அப்டேட் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். 25th அன்னைக்கு அப்டேட் தான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ ஆங்கர் இன்வெஸ்டர்ஸும் எப்படி ஈகராக இருக்காங்க அப்படின்றத பொறுத்தும் வந்து நம்ம டிசைட் பண்ணிக்கிறது நல்லது. ஸோ லிஸ்டிங் கெயினுக்காக அப்ளை பண்ணுறவர்கள் கொஞ்சம் காஷியஸாக இருக்கிறது இந்த மார்க்கெட் சென்டிமெண்ட்டில் நல்லது. இது என்னுடைய பர்சனல் வியூ தான். இந்த வியூ தப்பாகிறதுக்கும் சான்சஸ் ரொம்ப அதிகம். ஸோ உங்களுடைய ஓன் அனாலிசிஸ் படி உங்கள் டெசிஷனை எடுத்துக்கோங்க. இந்த வீடியோவை ஒன்லி எஜுகேஷனல் பர்பஸாக மட்டும் எடுத்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்மளுடைய டெலிகிராம் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா நம்ம சேனலில் வீடியோஸில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஏஞ்சல் 1 and Zerodhaவோட லிங்க் இருக்கும். அந்த லிங்க் யூஸ் பண்ணி நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.